அப்பா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற ஆட்கள் வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணினே இருக்காங்கல்ல, அது என்ன விஷயம்? ஓகே. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஆர்ஐயா இருக்கிற இப்போ எனக்கு வந்து விஷயம் தெரியும். நிலம்னா என்ன விலை போகும்? எப்படி வந்து அது விக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க இங்கேயே இருக்கிறீங்க. இப்போ என்ஆர்ஐக்கள எப்படி பெரும்பாலும் ஏமாத்துறாங்க அப்படின்னா, அங்க லோக்கல்ல ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, அது என்ன விலை போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அங்கே சொந்தக்காரங்க யாருனா இருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி ஏங்க நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கமிஷன் உள்குத்தா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த விலை போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இடத்த விற்று நம்மகிட்டே வந்து ஒரு அமௌண்ட் கமிஷனும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் இடத்துல நடக்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுது வந்து ஒரு ஏக்கர் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஏக்கர் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஏக்கர் எங்கள் ஆத்தா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதை சுற்றி வந்து பெரும்புதூர்ன்றது இன்றைக்கி ஒரு ஹாட் கேக், நல்ல விலை போகுது, சரியான கோடி போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ரயில்வேஸ் வந்து வரப்போகுது அப்படின்றதுனால ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு இடம் வந்து ஃபுல்லாக பூம் ஆகிட்டு இருக்கு. விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலங்கள் எல்லாம் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 1,50 கோடி 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை விற்றுட்டு வீடுங்களை கட்டிட்டு வாடகை விடுறாங்க. இதுதான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் தெரியல அப்படின்னா, இப்போது பயிர் நிலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, உனக்கு வந்து இப்போ டிடிசி அப்ரூவ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ டிடிசி அப்ரூவ் வாங்குறாங்கன்னா வழி வந்து விட்டு ஆகணும் அவங்க. இப்போ என்ன ஆகுது, நம்மளது நிலம் வந்து கொஞ்சோண்டு உள்ளே இருக்குது, ஒரு 10 தலை தள்ளி இருக்குது. இப்போ என்ன ஆகுது, முன்னாடி இருந்து வாங்கிட்டே வராங்க, பின் பக்கத்தில் இருந்து வந்து வாங்கிட்டே வராங்க ஒரு குரூப். இந்த குரூப் வாங்கிட்டு வந்து போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட எங்கள் நடுவில் உங்களோட லேண்டு மாட்டிக்கிச்சு, நீங்கள் வந்து இந்த லேண்டை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இது ஃபுல்லாக வந்து நாங்கள் பவுண்டரி போட்டுருவோம், உங்களுக்கு வழிவிட மாட்டோம் அப்படின்னு வந்து நம்மளை மிரட்டுறாங்க. விஜிபின்னு ஒருத்தங்க இருக்கான், இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் அவன். விஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமானுஜர் டவுன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெரும்புதூரில் போட்டான். அதே மாதிரி நம்ம நிலம் இன்னமும் இருக்குது, 2 ஏக்கர் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. அவங்க வந்து கேட்டாங்க, விஜிபி வந்து நம்ம இன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த விஜிபி காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நிலத்தையும் சேர்த்து பிளாட்டை போட்டு அது டிடிசி பிரிவில் அப்ரூவ்டும் வாங்கிட்டாங்க. ஆனால் டிடிசிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லேண்டு யார் ஓனர்ஷிப்பில் இருக்குன்னு தெரியாமலேயே அப்ரூவ்டும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஃபுல்லாகவே கரப்டடான ஒரு சிஸ்டம் அப்படின்றதுனால நம்ம நிலத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளை உனக்கு வழி இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் அவங்க மிரட்டுறாங்கன்றதுனால ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு போயிடுறோம்னு வச்சுக்கலாமே. அதோட உண்மையான வேல்யூ எவ்வளோ தெரியுமா? இப்போது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தேன் அப்படின்னா 43,560ன்னு நினைக்கிறேன் ஸ்கொயர் ஃபீட். ஒரு கிரவுண்டுன்றது 2,400 ஸ்கொயர் ஃபீட். இப்போது நீங்கள் அப்படியே வந்து இந்த 43,560 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் எத்தனை கிரவுண்டாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 கிரவுண்ட் வந்து மாற்ற முடியும். இப்போ இதை டிடிசிபி போடுற அப்படின்னும் போது அதுக்காக ஒரு 20% நீ வந்து ரோடு வந்து விடுற மாதிரி இருக்கும். அப்படி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 13 கிரவுண்ட்லேருந்து 14 கிரவுண்டு வந்து நீ போடலாம். இப்போ பெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் 2,400 ஸ்கொயர் ஃபீட்டு பர்டிகுலராக நான் சொல்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட போகும். நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் இன்னொரு 5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிரவுண்டு 1 கோடி ரூபா போகும். அப்போனா அதோட 13 கிரவுண்டு நீ போட்டீங்கன்னா கூட 13 கோடி வந்து போகுது. இப்போ ஜஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 2 கோடி ரூபாய் விற்றுட்டு போகிறோம் அப்படின்னா, ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரவுடிசம்ன்றது பெரும்புதூரில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரவுடிஸை வச்சு மிரட்டுறது கொல்றது எல்லாம் வந்து பண்ணுறாங்க. எனக்கு விஷயம் தெரியும், நான் கோர்ட்லேயே படுத்து வளர்ந்தேன், எங்கள் அம்மா அப்பா இடுப்புலேயே கோர்ட்டில் கூட்டு போய் வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு விஷயம் தெரியும். உங்களை மாதிரியான ஆட்களுக்கு உங்களுக்கு என்னென்ன